ஆனால் 18 வயசுக்குள்ள பையன்கிட்ட வண்டி கொடுத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்கா அந்த பையனுக்கு 25,000 ரூபாய் பையனை அவங்க அப்பா ரிமாண்டுங்க. அந்த வண்டியை உள்ள போட்டுருவாங்க. அதே போல ஆக்சிடென்ட் ஆகி இன்சூரன்ஸ் கிட்ட வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா 25,000 ரூபாய் ஃபைனுங்க. அந்த வெஹிக்கிள் ஓனர் ரிமாண்டுங்க, வண்டி உள்ள போட்டுருவாங்க. 2 பேர் 3 பேர் இஷ்டத்துக்கும் வரீங்க, ஓவர் ஸ்பீடா வரீங்க. அது எங்களால் எவ்வளவோ நாங்கள் கண்ட்ரோல் பண்ற முடியல. அடுத்தது நிறைய 10 பைக் போனால் குறைஞ்சது 3 பேரையும் செல்போன் பேசி தான் போறாங்க. இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அந்த செல்போன் டிரைவிங். அதுக்கு அடுத்தது ட்ரிங்க் அண்ட் டிரைவ், குடிபோதையில வண்டி ஓட்டுறது. அது ஏற்கனவே கவர்மெண்ட்ல சட்டம் போட்டாங்க. நாங்க இருந்தாலும் டபுள்ஸ்ல வரீங்கன்னா ஒருத்தர் தண்ணி சாப்பிட்டு ஒருத்தர் தான் கேஸ் போட்டிருந்தோம். இப்ப 2 பேத்துக்கு பொறுத்த ஏற்கனவே இருக்கு. நாங்க ஃபாலோ நல்ல விதமா கோவப்படாம, ஆத்திரப்படாம, அவசரப்படாம, நிதானமா இவர் மக்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நம்ம குற்றங்கள் மட்டும் இல்ல, நமக்கு செய்யறது நமக்கே பாதிப்பா கூட வரலாம். இதை பண்ணாதீங்க, 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்கள்ட்ட பைக்கு கொடுக்காதீங்க, 3 பேர் போகாதீங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வண்டியை ஓட்டாதீங்க, ஹெல்மெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகள் இவர் சொல்றாரு. உண்மையாலுமே சொல்றேன், இவரை விட அற்புதமா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ அற்புதமா இவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம அவருக்கு ஒரு சலிவிட்டு அடிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு பொறுமையா எவ்வளோ ஒரு மக்கள் மேல அவ்வளோ பற்று இருக்கிற காரணம், அவ்வளோ பற்று இருந்ததுனால தான் அவரால் இந்த அளவுக்கு விளக்கி தெளிவா அவர் சொல்றாரு. நம்ம அவரோட கருத்தை நம்ம ஏத்துக்குவோம். அதே மாதிரி மக்கள் முடிஞ்ச வரைக்கும் போக்குவரத்து விதிகளை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.